கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 114வது நாள். இன்றைக்கி கபடி பயிற்சியில் 2 பேர் டிஃபென்ஸ் பிடிக்கிற ஸ்கில்லு தான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் எப்பவும் போல் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரன்னிங் முடிச்சுட்டு இன்றைக்கி அஜிலிட்டி ட்ரில்லு தான் பண்ணோம். ஊட்டியில் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிச்சு. காலையில் கிரவுண்டில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். டிஃபென்ஸ் சைடு அண்ட் அப்பன் சைடு 2 பக்கமும் உங்களுடைய புட்வொர்க் ட்ரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அஜிலிட்டி ட்ரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரத்தில் 2 நாள் நீங்கள் அஜிலிட்டி ட்ரில் பண்ணுங்கள். இந்த அஜிலிட்டி ட்ரில்லை நம்ம ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். அஜிலிட்டி ட்ரில் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேர் டிஃபென்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்த்தோம். இப்போது 2 பேர் டிஃபென்ஸில் ரைடராக நீங்கள் ஒன் சைடாக ஏறி அவரை தள்ளி விட்டு இல்லைனா கிக்கு விட்டு உங்களை பிளாக் பண்ண வர இன்னொரு பிளேயரை விலக்கி விட்டு இல்லைனா ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் விரட்டி தொடுறப்போ நீங்கள் ஜம்ப் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி டிஃபென்ஸ் சைடில் ரைடரை நீங்கள் ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஃபேக் மூவ்மெண்ட் நிறையா பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டாக மண்டை போடணும். ஒன் சைடாக ஏறி கிக்கோ ரீச்சோ டோவோ விடுற பிளேயரை நீங்கள் டபுளுக்கு ஹோல்டு இல்லைனா சிங்கிளுக்கு ஹோல்டு பண்ணலாம். 2 பேர் டிஃபென்ஸில் குறிப்பாக ரைடர் வந்து சுத்த விடாமல் டக்குன்னு ஒரு பிளேயர் பிளாக் பண்ண வராருன்னா டக்குன்னு நீங்கள் இடுப்பு பிடிச்சி உட்காந்துடணும். இன்றைக்கான பயிற்சி முடிஞ்சு நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம்.